பயங்கர குறை சொல்றவங்களா தான் இருக்காங்க. மேடம் உங்களுக்கே பிரச்சனை இருக்கே, இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு. கணவன் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய மிக நல்ல பழக்கம் ஒண்ணு என்ன செய்யணும் தெரியுமா? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு, மாற்றி 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 குறைதான் சொல்றாரு. ஒரு கட்டத்துல இந்த பெண்களுக்கு என்ன தோணுது அப்படின்னம்னா, என்ன செஞ்சாலும் இவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, நல்ல பேரே வாங்க முடியாது. அதுக்கெல்லாம் பாராட்டினோம்னா அதுகளுக்கு தலைமையில ஏறிக்கிடுங்க. என்ன பேச்சு இது? என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிறோம் மத்தவங்க கிட்ட இருந்து. ஆனா நம்ம யாருமே என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறது இல்ல. ஒரு வாழ்க்கைக்கு அப்புறமேட்டு இவளை நம்ம எப்படிலாம் காயப்படுத்திட்டோம் அப்படின்னு கண்டிப்பா உணர்வீங்க. வாழ்க்கைய ஷேர் பண்ணி வாழுங்க. வாழ்க்கையில ஒருத்தங்க அடிமையாக்கி வாழாதீங்க. சரி, அப்ப உங்க வீட்டுக்காரர் என்னதான் சொன்னாரு மேடம் அப்படின்னு நீங்க என் கதையை கேட்பீங்க. 2 பேரும் ஆதர்ச தம்பதிகளா கண்டிப்பா வாழ்வீங்க. இது ஒரு நாள் எல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா? வரவே வராது. அன்பான கணவன் மனைவியருக்கு இந்த கீத்துவின் அன்பான வணக்கம். ஜேசிடிவி மூலமா உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் பல பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு வரோம். இந்த வீடியோக்கெல்லாம் கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை தான். கணவன் மனைவி 2 பேருமே வந்திருந்தாங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க என்னைக்குமே ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருந்தாங்கன்னா பாராட்டினதே கிடையாது. குறைதான், பயங்கர குறை சொல்றவங்களா தான் இருக்காங்க. இந்த பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மனைவி ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சிருப்பாங்க, அதை கூட கணவர் வாயார புகழ்ந்து சொல்லவே மாட்டார். இது உங்க வீடுகளில் கூட நடக்கலாம். நான் நிறைய குடும்பங்களை கேட்டிருக்கேன். அந்த மனுஷன் எங்கங்க வாயை திறந்து சொன்னாரு, நம்மளாம் வாயை திறந்து எங்க இன்னைக்கு இந்த சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, புதுசாவா செஞ்சிருக்க அப்படின்பாங்க. பாத்தீங்களா? என்னைக்குமே மனைவி கிட்ட என்ன பழக்கம் அப்படின்னம்னா, அவங்க சிரத்தை எடுத்து செய்யக்கூடிய உணவை கணவர் ஏதாவது ஒரு பிளஸ்ஸா சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நிறைய கணவர்கள், எங்க வீட்லயே எடுத்துக்கோங்களேன், நான் எவ்வளவு நல்லா சமைப்பேன், ஆனா என் வீட்டுக்காரர் வாயை திறந்து இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு என்கிட்ட எல்லாம் ஒரு நாளும் சொன்னதே இல்லை. மேடம் உங்களுக்கே பிரச்சனை இருக்கே, இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு. அதை நான் அப்புறமேட்டு சொல்றேன். இது மாதிரி நிறைய குடும்பங்கள்ல இருக்குங்க. ஆனா இது ஒன்று மட்டும் கிடையாது. இந்த தெர துணி துவைக்கல, இந்த கண்ணாடி ஃபுல்லா இவ்வளவு தூசியா இருக்கு, வீடு ஃபுல்லா மாப்பு போட்டு தொடச்சியா இல்லையா, டாய்லெட் சுவர்லாம் இப்படி பாசி படிஞ்சு போய் இருக்கு, பிள்ளைங்களோட துணிமணிலாம் ஏன் இறஞ்சி கிடக்கு, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு, மாற்றி 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 குறைதான் சொல்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல இந்த பெண்களுக்கு என்ன தோணுது அப்படின்னம்னா, என்ன செஞ்சாலும் இவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, நல்ல பேரே வாங்க முடியாது. அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம் நான் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருது, வந்துடுது. ஆனா கணவன் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய மிக நல்ல பழக்கம் ஒண்ணு என்ன செய்யணும் தெரியுமா? ஒருத்தங்க பாராட்டி பேசணுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க கடைசியா உங்க மனைவிய என்னைக்கு பாராட்டுனீங்க? எல்லாரும் யோசிப்பீங்க. அதே மாதிரி மனைவிகளுக்கெல்லாம் கேள்வி, நீங்க என்னைக்கு உங்க கணவரை கடைசியா பாராட்டி பேசுனீங்க? கொஞ்சம் யோசிக்க தான் செய்யணும். வீட்டுல விட்டுட்டு வெளியே போனோம்னா, அது நல்லா இருக்கு, ஏய் இது நீ சூப்பரா செஞ்சிருக்க, நீ இதை ரொம்ப விட்டகாசமா பண்ணிருக்க, போன மாசம் நீ வேலை பார்த்த இடத்துல ப்ரமோஷன் வாங்கின, எக்ஸலண்ட், கிரேட் ஜாப், குட் ஒர்க் அப்படின்லாம் நம்ம என்ன செய்யறோம், வெளியில முகம் தெரியாத நபர்களுக்கு இல்ல தெரிந்த நபர்களுக்கு அதிகமான அளவு பாராட்டுகளை அப்படி அள்ளி அள்ளி வீசுவோம். ஆனா வீட்டுக்குள்ள நமக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் குறை தான் சொல்லுவோம். அதுக்கு என்ன கேட்டோம்னா, அவர்கிட்ட நான் கேட்டேன், ஏன் சார் அப்படின்னா, அவன் என் மனைவிங்க, நான் வேற என்ன சொல்ல முடியும், அதுக்கெல்லாம் பாராட்டினோம்னா அதுகளுக்கு தலைமையில ஏறிக்கிடுங்க. என்ன பேச்சு இது? இது நல்ல பேச்சே கிடையாது இல்லையா? மனைவியை பாராட்டாம வேற யாரை பாராட்ட போறீங்க? வீட்டுல நமக்காக அன்பு செலுத்தக்கூடிய நல்ல உள்ளங்களை பாராட்டாம வெளியில பாராட்டி என்னங்க பயன் இருக்கு? ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பாராட்டுதல் கொடுத்து பாருங்களேன், உங்க லைஃபே சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே? அப்போ அவங்க மனைவி கிட்ட கேட்டேன், நீங்க அவரை என்னைக்காவது பாராட்டி இருக்கீங்களான்னு. இந்த மனுஷர் என்னை பாராட்டினாதானங்க நான் அவரை பாராட்டுறது. நான் அன்னைக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிறோம் மற்றவங்க கிட்ட இருந்து. ஆனா நம்ம யாருமே என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறது இல்ல. சரிங்களா? அதே மாதிரிதான் என்ன விதைக்கிறோமோ அதுதான்
கிடைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தென விதைச்சவன் தென அறுப்பான். அது மாதிரிதான் வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை போட்டு பாருங்க. உங்க மனைவியோட நல்ல குணாதிசயங்களை அப்பப்ப சொல்லுங்களேன். இந்த விஷயம் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்கன்னே அவரு இந்த மூஞ்சிக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லணுமாக்கும் அப்படின்னு அவர் அப்படி பாக்குறாரு. உடனே நான் என்ன சொல்றேன் அப்படின்னம்னா, உங்க அம்மா கூட உங்க வாழ்நாள் முழுசும் வரவே மாட்டாங்கங்க. எல்லா ஆண்களும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நிறைய நேரங்கள்ல அம்மாவோட பிள்ளைகளா தான் இருக்கீங்க. ஆனா அம்மா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அம்மாவோட கடமை பெத்து வளர்த்து உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதோட முடிஞ்சு போயிருது. ஆனா உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் உங்க கூட இணைஞ்சு வந்து உங்களுடைய கஷ்ட நஷ்டத்துல பங்கு கொண்டு, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து, வயதான காலத்துல உங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நீங்க காயப்படுத்தினீங்கன்னா, ஒரு வாழ்க்கைக்கு அப்புறமேட்டு இவளை நம்ம எப்படிலாம் காயப்படுத்திட்டோம் அப்படின்னு கண்டிப்பா உணர்வீங்க. அப்ப சரியான நேரத்துல நம்ம விழித்து கொள்ளணுமா வேண்டாமா? கண்டிப்பா விழிச்சுக்கணுங்க. அப்ப அந்த கணவன் கிட்ட நான் சொன்னேன், நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது உங்க மனைவியை நீங்க பாப்பீங்களா அப்படின்னு. இந்த கரெக்டா பாக்குறேன், நான் போனை பார்த்துட்டு தாங்க சாப்பிடுவேன். நிறைய குடும்பங்கள்ல இது இருக்கு. தட்டில் என்ன வைக்கிறோம்லாம் தெரியாது, போனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, இல்லைன்னா பேசிக்கிட்டே சாப்பிட்றது, பிஸ்னஸ் சம்மந்தமா அப்படியே வேலைன்னு நிறைய குடும்பங்கள்ல இருப்பாங்க. அப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் அந்த போனெல்லாம் வச்சுட்டு உங்க மனைவியோட முகத்தை பாருங்க. இன்னைக்கு செஞ்ச சாப்பாடை ரசிச்சு சாப்பிடுங்க. அவங்க கிட்ட ஏதாவது விஷயங்கள் வீட்டை பத்தி பேசுங்க. ஏப்பா நீ சேலையில ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இந்த காதணி உனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு மதியம் நீ என்ன டிஃபன், என்ன சாப்பாடு வச்சிருக்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேளுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம், சின்ன சின்ன செயல்களுக்கெல்லாம் நீங்க பாராட்டு கொடுத்து பாருங்க. அப்புறம் உங்க மனைவி உங்க மேல அன்பையே பூ மாதிரி பொழிவாங்கங்க. உண்மைதாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். செய்யாதவங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில கொடுக்குற பாராட்டு இருக்கட்டும், ஆனா அதையெல்லாம் தாண்டி நமக்காக வந்த கணவன் அவர், நமக்காக வந்த மனைவி. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றது, வாழ்க்கைய ஷேர் பண்ணி வாழுங்க. வாழ்க்கையில ஒருத்தங்க அடிமையாக்கி வாழாதீங்க. அது நல்ல வாழ்க்கையே கிடையாது. அப்பா அன்பான வார்த்தைகள் மட்டும் இல்ல, நல்ல பாராட்டுதல் கொடுங்க. அது நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க. நீங்க கொடுக்குற பாராட்டுதல் அடுத்த தடவை அவங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்யறதுக்கு அவங்கள தூண்டும் கண்டிப்பாக. சரி, அப்போ உங்க வீட்டுக்காரர் என்னதான் சொன்னாரு மேடம் அப்படின்னு நீங்க என் கதையை கேட்பீங்க. ஒரு கட்டத்துல அப்படியே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு பழகிரும்ல, அவர் அப்படிதான் அப்படின்னு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, சில நேரம் கேட்பேன், என்னங்க எப்படி இருக்கு, நீ செஞ்சா என்ன குறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுவாருங்க. எனக்கு இப்ப இதெல்லாம் பெருசாவே தெரியறது இல்லை. ஆனா நான் பாராட்டு கொடுத்துட்டே இருப்பேங்க. யாருன்னாலும் மனசு திறந்து பாராட்டுவேங்க. நீங்களுமே பாராட்டுற குணத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போகும். கண்டிப்பா உங்க பிள்ளைங்களை பாராட்டுங்க. அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிலையை அடைவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வரும்போது, வாவ் சூப்பர் எக்ஸலண்ட், நீ ரொம்ப நல்லா பண்ற, நீ ரொம்ப அறிவா பண்ற அப்படின்னு உங்க குழந்தைங்களை பாராட்டுங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்க இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய பதவியில நல்ல ஒரு மனித நிலையமிக்க குழந்தைங்களா வளருவாங்க. உங்க கணவரை பாராட்டுங்க. கண்டிப்பா உங்களுடைய இல்வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். உங்க மனைவியை பாராட்டுங்க. 2 பேரும் ஆதர்ச தம்பதிகளா கண்டிப்பா வாழ்வீங்க. இது ஒரு நாள்ல எல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா? வரவே வராது. முயற்சி, பயிற்சி கண்டிப்பா எடுத்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இது செயல்படுத்த முடியும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை பாராட்டிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரயில் பயணமா, எல்லாரும் சந்தோஷமா அந்த ரயில்ல போகக்கூடிய பயணமா இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதனால இன்னைக்கு முதல்ல நீங்க பாராட்ட ஆரம்பிச்சிட்டீங்க தானே, வெளியில இருக்கிறவங்கள இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள கண்டிப்பா பாராட்டுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எளிதா காணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.